2 பேருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு இருக்குது. என்ன தனிப்பட்ட வாழ்க்கை? 2 பேருமே படிச்சவங்க. 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அவங்கவங்க வேலையில அவங்கவங்க பெஸ்ட்டா இருக்கிறதோ, வொர்ஸ்ட்டா இருக்கிறதோ யார பொறுத்து இருக்கு? அவங்கவங்கள பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு இன்னொருத்தருடைய ஜாதகம் சம்மந்தம் கிடையாது. 1. 2 பேர் ஜாதகத்த பொருத்தத்துல நீங்க எத ஊர்ஜிதப்படுத்தலாம்? எந்த விஷயத்த நீங்க வந்து செக் பண்ணலாம்? அவங்க 2 பேருடைய ஒற்றுமை. என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்தாலும், ஒருத்தர் விட்டு குடுக்காம, புடிச்ச கைய விடாம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்களா? இறுக பற்றிக் கொண்டே இருப்பாங்களான்னு வேணா நீங்க பார்க்கலாம். அததான் பார்க்க முடியும். கரெக்ட் தானே? ரீசென்ட்டா ஒரு படம் கூட வந்துச்சு, "இருக பற்றுன்னு" சொல்லிட்டு. அதானே? வேற என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்டின்னா, பிரச்சனை வராதுன்னு அர்த்தம் கிடையாது. பிரச்சனை வரும். எல்லார் லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எல்லார் லைஃப்லயும் ஏற்ற இறக்கங்கள் வரும். ஆனா, அந்த ஏற்ற இறக்கங்கள் என்ன வந்தாலும், வாங்க வாங்க பார்க்கலாம். வாங்க சமாளிக்கலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். நீயா நானான்னு கிடையாது. நீயும் நானும் தான் என்கின்ற அந்த ஆத்மார்த்தமான மன உடன்படிக்கை அந்த 2 கப்பலுக்கும் இருக்குமா? அவ்வளவுதான். இப்ப அப்படி பார்த்தா, இப்ப நீங்க வந்து இப்ப 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க கொஞ்சம் கெட்டவங்களா இருக்காங்க. கெட்டவங்கன்னா கொஞ்சம் இர்ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. அப்படின்னு வச்சுக்கங்க. ஆனா, பொருத்தமான ஜாதகம் இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா நடக்கும்? இவங்களோட இர்ரெஸ்பான்சிபிலிட்டிய கூட அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த இன்னொரு கப்பல் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. டாக்கிள் பண்ருவாங்க. அப்ப இன்னொரு கூட பார்ட்னர். அப்ப கூட அந்த இன்னொரு பார்ட்னர் விட்டுட்டு போணும்னு நெனைக்க மாட்டாங்க. அதுதான் பொருத்தம். உங்களுக்குள்ள தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள என்ன நிறை குறைகள் இருந்தாலும், குறையே இருந்தாலும், கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியலாம் அந்த குறை. இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் குறை வரலாம். என்ன குறை வந்தாலும் ஒற்றுமை குறையக்கூடாது. யுனைட்டி குறையக்கூடாது. அதுக்கு பேர் தான் பொருத்தம். அதுக்கு பார்க்கிறது தான் பொருத்தம். இவங்கள கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்குமா? இது என்ன கேள்வி இது? வாழ்க்கை நல்லா இருக்குமா? வாழ்க்கை நல்லா இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கிறதோ, நாசமா போறதோ நம்ம எடுக்கிற முடிவ பொறுத்து இருக்கு. அந்த பெர்சன கல்யாணம் பண்றதுனாலயோ, கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுனாலயோ கிடையாது. திருமண வாழ்க்கை ஒற்றுமையாக அமையுமா அப்படின்றது தான் கேள்வி. கணவனும் மனைவியும் ஒத்துமையா ஹேப்பியா இருப்பாங்களா? அதான் கேள்வி. அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு பொருத்தம் பார்க்க முடியும்.